சபக்குனா அஹமலா, நம்மளை என்ன செய்யல அல்லாஹ் வேனுக்கு முன்னே இல்லை. பல் அர்சல இலைனா ரசூலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அனுப்புனான், தூதர்மார்கள் அனுப்புனான். அந்த தூதர்மார்கள் யார்லேருந்து வந்தாங்க? மனிதர்கள்லேருந்து வந்தாங்க. ஏன் மனிதர்லேருந்து தூதர்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான்? அதற்கான ஹிக்மத் என்ன சொல்லுங்க. மனிதர்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஹிக்மத் என்னது? மலக்குமார்களை கொண்டு வந்து அல்லாஹ்வால் வழிகாட்ட முடியாதா? மனிதர்கள்லேருந்து ஏன் தூதர் தேர்ந்தெடுக்கணும்? ஜின்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கலாம். ஜின்கள் உருமாறும், இருக்கிறது அழகாக மாறலாம். மலக்களை விட அழகாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தோன்னா இன்னும் பார்த்து பயந்தே நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க. அவர் திடீர்னு பறந்து போவார், அதை பார்த்து இஸ்லாத்துக்கு ஏற்றுப்பாங்க. ஏன் கறி சாப்பிட்றது உப்பு கண்டை சாப்பிடக்கூடிய ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்தான்? அப்படி கிடையாது. ஒரு மலக்குமார்கள் அனுப்புனா நீ மலக்கு, உன்னால் எல்லாம் முடியும், நான் மனுஷன் என்னால் முடியாதுன்றான். ஒரு விஷயம் சொன்னால் உன்னால் முடியும், எங்களால் முடியுமா முடியாதா? மனிதன் அனுப்புனா சொல்ல முடியுமா? யோ நானும் மனிதன், யா நீ எதை சாப்பிட்றியோ அதை நான் சாப்பிட்றேன், நீ எதை குடிக்கிறியோ அதை நான் குடிக்கிறேன். இங்கே காரணம் சொல்கிறதுக்கு எதுக்கும் வழி இருக்குமா? பார்த்துங்க. பல் அர்சல இலைனா ரசூலா ஃபமன் அத்தாஹு, அவருக்கு யார் கீழ்ப்படிந்தாரோ. அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் ஃபமன் அத்தாஹு, ஒரு மலக்குமார்கள் அனுப்பியிருந்தால் கீழ்ப்படிய முடியாது. நீ மலக்கு, உனக்கு சாப்பிட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, 24 மணி நேரம் ஒன்றால் என்ன செய்ய முடியும்? பள்ளியாசல்லே அல்லாஹ்னு கதி நிற்க முடியும். எங்களுக்கு அப்படியா? கொஞ்ச நேரத்திலே எங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும், பசிக்கும், தாகம் எடுக்கும், யூரின் போகணும், நிறைய வேலைகள் இருக்கும். எங்களால் பள்ளிவாசலில் இருக்க முடியாது. அப்போ அவர் கீழ்ப்படிய முடியுமா? மலக்குமார்களாக இருந்தால் கீழ்ப்படிய முடியாது. அதனால தான் மனிதர்களை அனுப்பி ஃபமன் அத்தா, அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் அப்போ அந்த இடத்துல முடியும். அந்த இடத்துல காரணம் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் வழி கிடையாது. தஹலல் ஜன்னா, அல்லாஹ் நீதமானவன். முடிகிற காரியங்களை அடியார்களுக்கு என்ன செஞ்சான்? கொடுத்தான். அதனால தான் நபிமார்களை மனிதர்களாக அனுப்புனான். எல்லா நபிமார்களும் கமா வஹைனா இலா நூஹ்ல இருந்து வன்னபியீன மின் பஅதிஹி, அதற்கு அப்புறம் வரக்கூடிய நபிமார்கள், வஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத், அனைவரும் மனிதர்கள் தான். வ ஈசா வ அய்யூப் வ யூனுஸ் வ சுலைமான், எல்லாருமே மனிதர்கள் தான். வ தாவூத் வ ஜபூர், எல்லாருமே வ ஆதைனா தாவூத ஜபூரா. சரி. வமன் அஸாஹு, யார் இந்த மனிதருக்கு தூதர்களுக்கு மாறு செய்கிறாரோ, தஹலன்னார், அவர் நரகத்தில் நுழைவார். வத்தலீலு கௌலுஹு தஆலா இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷஹீதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா ஃபஅஸா ஃபிர்அவுனு ரசூல ஃபஅഖذனாஹும் அഖ்தன் வபீலா. யார் அவருக்கு மாறு செய்கிறாரோ நரகத்தில் நுழைவார். அதுக்கு உதாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரத்து முஸம்மில்ல, இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலா, நாம் உங்களுக்கு தூதரை அனுப்பினோம், ஷஹீதன் அலைக்கும், உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவரா. எவ்வாறு? கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா, ஃபிர்அவுனுக்கு எப்படி தூதரை நாம் அனுப்பினோமோ அதே போல உங்களுக்கும் நான் யாரு? நம்ம சமுதாயத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅஸா ஃபிர்அவுன ரசூலா, ஃபிர்அவுன் என்ன செஞ்சா? அவர் காலத்தில் அனுப்பப்பட்ட அந்த தூதர் மூசா அலைஹி அஸ்ஸலாம், மூசா இப்னு இம்ரான் அலைஹி அஸ்ஸலாம், அவருக்கு மாறு செய்தான் ஃபிர்அவுன். ஃபஅഖذனாஹும் அഖ்தன் வபீலா, அல்லாஹ் அவரை தண்டித்தான்.